ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பிரைன். 11th சம் பார்க்கலாம். ஏ அப்படின்னு நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே ஐ அப்படின்னு நமக்கு இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. யூனிட் மேட்ரிக்ஸ். இது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஐ அப்படின்றத ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2/2 மேட்ரிக்ஸாக இருக்கிறதுனால I2 நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு இதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், எல்ஹெச்எஸ் எடுத்து ஆர்ஹெச்எஸ்ஸை ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ எல்ஹெச்எஸில் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, A² மைனஸ் A + D இன்ட்டு A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, இதில் A² கண்டுபிடிச்சிக்கலாம். A² என்ன, ஏவை 2 வாட்டி போட்டு ப்ராடக்ட் பண்ணுறது தான் நமக்கு A² சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம A² கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ எடுத்து எழுதிக்கலாமா, ABCD. திரும்பியும் ஏ எடுத்து எழுதிக்கோங்க, ABCD. இப்போ இதை ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் ரோ சர்க்கிள் பண்ணணும், செகண்ட் மேட்ரிக்ஸில் காலமை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோவில் இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஏ, இங்கேயும் நமக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஏ, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது A² வரும். ப்ளஸ் B இன்ட்டு C வந்து BC நமக்கு கிடச்சிரும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் வாங்க, A இன்ட்டு B வந்து AB கிடைக்கும். ப்ளஸ் B இன்ட்டு B இன்ட்டு D வந்து நமக்கு BD கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் வாங்க, A இன்ட்டு C வந்து AC கிடைக்கும். ப்ளஸ் C இன்ட்டு D வந்து CDன்னு கிடைக்கும். இது DC எடுத்தாலும் ஓகே தான், எப்படி வேணால் எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ செகண்ட் காலம், C இன்ட்டு B இல்லை B இன்ட்டு C, நம்ம ஆர்டரை எழுதிக்கலாம், B இன்ட்டு C ப்ளஸ் D இன்ட்டு D வந்து D² நமக்கு கிடைக்கும். இது வந்து A² வேல்யூ. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, A + D இன்ட்டு A கண்டுபிடிக்கணும். நமக்கு D தெரியாது, இங்கே நமக்கு Dலாம் எதுவுமே கொடுக்கல, அதனால் இதை நம்ம அப்படியே தான் வச்சுக்க போகிறோம். இந்த A + Dயை வந்து A கூட நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, பாருங்கள், A + D கூட ஏவை நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம், இந்த A + D அப்படியே இருக்கட்டும். A மேட்ரிக்ஸ் என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, ABCD. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த A + Dயை இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டு கூடயும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா? இப்போ என்ன பண்ணலாம், A இன்ட்டு A + Dன்னு வரும், A இன்ட்டு A + D. அதுக்கப்புறம் B இன்ட்டு A + D, அப்புறம் C இன்ட்டு A + D, நெக்ஸ்ட்டு D இன்ட்டு A + Dன்னு கிடச்சிடும். சரி, இப்போ இந்த ஏவை உள்ளே எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ணலாம். A இன்ட்டு A என்ன ஆகும், நமக்கு A² கிடைக்கும். அப்புறம் இங்கே ப்ளஸ் இருக்கா, அதை போட்டுக்கலாம். A இன்ட்டு D வந்து AD கிடச்சிடும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த Bயை உள்ளே எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ணலாம். B இன்ட்டு A என்ன கிடைக்கும், AB. ஆர்டராக எழுதிக்கலாமா, AB ப்ளஸ் B இன்ட்டு D என்ன கிடைக்கும், BD கிடைக்கும். நெக்ஸ்ட்டு C இன்ட்டு A என்ன ஆகும், நமக்கு AC கிடைக்கும். ப்ளஸ் CD வந்து CD தான். நெக்ஸ்ட்டு டியை உள்ளே எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ண போகிறோம். A இன்ட்டு D வந்து AD கிடைக்கும். ப்ளஸ் D இன்ட்டு D வந்து D² கிடச்சிரும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், A + D இன்ட்டு A கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம இந்த LHSல இருக்குது பார்த்தீங்களா, இதில் எடுத்துகிட்டு வந்து நம்ம இப்போ சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். பாருங்கள், A² மைனஸ் A + D இன்ட்டு A கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ A² வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். A² + BC, AB + BD, AC + CD, BC + D². இது வந்து A² வேல்யூ. மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ A + D இன்ட்டு A உடைய வேல்யூ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். A² + AD, AB + BD, AC + CD, AD + D². இப்போ என்ன பண்ண போகிறோம், இதிலேருந்து இதை சப் பண்ண போகிறோம். ஸோ சப் பண்ணும் போது கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டை சப் பண்ணிவிட்டு கரஸ்பாண்டிங் பிளேஸில் எழுதுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்கீங்க, A² + B². ஓகே, BC. இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்கீங்க, A² + AD இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், சப் பண்ண போகிறோம். சப் பண்ணும் போது இதோடைய சிம்பிள்லாம் சேஞ்ச் ஆகும், ஏன்னா வெளியே மைனஸ் இருக்குது இல்லையா. அப்போ என்ன ஆகும் பாருங்கள், இந்த ப்ளஸ் A² என்ன ஆகும், மைனஸ் A² ஆகும். ப்ளஸ் AD என்ன ஆகும், மைனஸ் ADயாக மாறிடும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்டு, ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட், இது ரெண்டுத்தையும் இப்போ எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க, AB + BD. இப்போ வெளியே மைனஸ் இருக்கிறதுனால இது ரெண்டுத்துக்குமே நம்ம மைனஸ் போடணும். ஓகே, சைன் வந்து சேஞ்ச் ஆகிடும். அப்போ மைனஸ் AB மைனஸ் BD. ஓகே, அதே மாதிரி இப்போ செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இது, செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இது, இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கோங்க, AC + CD. இப்போ இங்கே வந்து வெளியே மைனஸ் இருக்கிறதுனால இது ரெண்டுத்துக்குமே நம்ம மைனஸ் போடணும். இப்போ மைனஸ் AC மைனஸ் CD. ஓகே, இப்போ
செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட், இங்கேயும் செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட். ஃபர்ஸ்ட் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம், பிசி ப்ளஸ் டி ஸ்கொயர். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா வெளியே மைனஸ் இருக்கிறதுனால இது ரெண்டுத்துக்குமே சைன் மாறும். அப்போ மைனஸ் ஏடி மைனஸ் டி ஸ்கொயர் போட்டுக்கலாம். சரி, இப்போ பாருங்கள், நமக்கு இங்கே ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் ஏ ஸ்கொயர் இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த பிசி இருக்குது, இங்கே ஏடி இருக்குது, இது கேன்சல் ஆகாது. இங்கே பாருங்கள், ப்ளஸ் ஏபி இருக்குது, மைனஸ் ஏபி இருக்குது, ப்ளஸ் பிடி இருக்குது, மைனஸ் பிடி இருக்குது, எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே 0 ஆகிடும். இங்கே பாருங்கள், ப்ளஸ் ஏசி மைனஸ் ஏசி, ப்ளஸ் சிடி மைனஸ் சிடி, இது இங்கேயும் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பிசி வந்து இங்கே பிசி கிடையாது, மைனஸ் பிசி. அப்புறம் இங்கே டி ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் டி ஸ்கொயர் இருக்குது. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ எடுத்து எழுதிக்கலாமா? இப்போ இங்கே என்ன பேலன்ஸ் இருக்குது? பிசி மைனஸ் ஏடி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆகிட்டு 0 இருக்கும். இங்கேயும் எல்லாம் கேன்சல் ஆகிட்டு 0 இருக்கும். இங்கே பிசி மைனஸ் ஏடி இருக்குது. இங்கே பாருங்கள், இது ரெண்டுமே சேம் வேல்யூ தானே. அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? வெளியே காமனாக எடுத்துடலாம். எப்படி எடுக்கணும்? பிசி மைனஸ் ஏடி அப்படின்னு காமனாக வெளியே எடுத்துட்டா என்ன மேட்ரிக்ஸ் வரும்? இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துட்டோம். அப்போ இங்கே என்ன இருக்குதுன்னு அர்த்தம்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, அதாவது வெளியே இருக்கிற எலமெண்ட் கூட உள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது இது அப்படியே நமக்கு கிடைக்கணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இங்கே இது வெளியே எடுத்ததுனால இங்கே 1 இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே 0 இருக்கிறதுனால 0 அப்படியே போட்டுக்கலாம், இங்கேயும் 0 அப்படியே போட்டுக்கலாம். இதை நம்ம வெளியே எடுத்ததுனால 1 போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், இது கிடச்சிரும். இப்போ 1 கூட இதை மல்டிப்ளை பண்ணால் இது வந்துடும். 0 கூட இதை மல்டிப்ளை பண்ணும்போது 0 கூட இதை மல்டிப்ளை பண்ணும்போது 0, 1 கூட இதை மல்டிப்ளை பண்ணும்போது இது கரெக்டாக கிடச்சிருச்சா? ஓகே, இப்போ பாருங்கள், இந்த பிசி மைனஸ் ஏடி அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. அதாவது டயகனல் வந்து 1 இருக்கும், மற்ற எலமெண்ட்லாம் 0 இருக்கும். இது யூனிட் மேட்ரிக் ஆர் ஐ மேட்ரிக்ஸ், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதோடைய ஆர்டர் வந்து 2/2 இருக்கிறதுனால இது நம்ம I2 அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ நம்ம இங்கே என்ன எழுதிக்கலாம்? I2ன்னு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு கொஸ்டினில் கொடுத்த RHS நமக்கு வந்துடுச்சு. அதனால நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா, நீங்கள் கீழே எழுதுங்க, எனக்கு இடம் பத்தல, ஈக்குவல் டு RHS எழுதிக்கலாம். therefore LHS equal to RHS நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம hence provedன்னு எழுதிக்கலாம். நீங்கள் வேணும்னா கொஷின் கூட எழுதி பாக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.